தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயக்குனர் சுகுமார் இயக்கத்தில் நடிகர் அல்லு அர்ஜுன், பகத் பாசில், ரஷ்மிகா மந்தானா, ஜெகபதி பாபு மற்றும் பலரது நடிப்பில் வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் புஷ்பா 2 த ரூல். மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளிவந்திருக்கிற இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, செம்மர கட்டையை கடத்தக்கூடிய புஷ்பா என்கிற புஷ்பராஜனுடைய கதை தான் இந்த புஷ்பா 2. இந்த படத்தில் இயக்குனர் சுகுமார் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன், எமோஷனல், அதிரடி என எல்லாத்தையும் கலந்து ஒரு சரியான திரைப்படமாக கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தினுடைய ரன்னிங் ஹவர்ஸ் 3 மணி நேரம் 20 நிமிஷம் போகுது. இந்த படம் எங்கேயுமே கொஞ்சம் கூட போர் அடிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து என்ன அப்படிங்கிற திரைக்கதையை ரொம்ப சுவாரஸ்யமாக அமைச்சு ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துருக்காரு இயக்குனர் சுகுமார். இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலமே ஆக்ஷன் காட்சிகள் தான். ஆக்ஷன் காட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லியே ஆகணும். சீரியஸான கதைக்களத்தில் எங்கே காமெடியை சேர்க்கணுமோ அங்கே காமெடியை சேர்த்து ரசிக்க வச்சிருக்காரு இயக்குனர். இந்த படத்தினுடைய கதாநாயகன் அல்லு அர்ஜுன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய நடிப்பில் உச்சத்தை தொட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறத விட புஷ்பராஜாவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வேற லெவலில் நடிச்சிருக்காரு இந்த படத்தில். அதே போல் தன்னுடைய நடிப்பில் எந்த குறையும் சொல்லாத அளவுக்கு தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு அல்லு அர்ஜுன். நான் அதாவது டான்ஸில் மட்டும் இல்லை, மிரட்டலான நடிப்பையும் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் நிரூபிச்சிருக்காரு அல்லு அர்ஜுன். மொத்தத்தில் இந்த படத்துக்கு இன்னொரு தேசிய விருது கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த அளவுக்கு தன்னுடைய மிரட்டலான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு அல்லு அர்ஜுன். அதே போல் ரஷ்மிகா மந்தானா, புஷ்பராஜனுடைய மனைவியாக வரக்கூடிய ரஷ்மிகா மந்தானா தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக அல்லு அர்ஜுன், ரஷ்மிகா மந்தானா இடையே வரக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் கூட சொல்லலாம். இவங்க ஆடக்கூடிய அந்த ஃபீலிங் சாங்குக்கு ஒட்டுமொத்த தேட்டருமே பார்த்தீங்கன்னா ஆட்டம் போடுது. அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். அதே போல் வில்லனாக வரக்கூடிய பகத் பாசில், அதாவது தன்னுடைய நடிப்பில் பேய்த்தனமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இவர் வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேட்டரில் ஆடியன்ஸ் எங்கேயுமே கண் அசைக்க முடியல. அந்த அளவுக்கு தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கார். குறிப்பாக அல்லு அர்ஜுனுக்கு எதிராக அவர் பண்ணுற அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லியே ஆகணும். தன்னுடைய மிரட்டலான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. குறிப்பாக வேற லெவல் ஆக்டிங்கை இந்த படத்தில் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் அரசியல்வாதியாக வரக்கூடிய ஜெகபதி பாபு ஆகட்டும், ராவ் ஆகட்டும், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. மற்ற துணை நடிகர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய பின்னணி இசை. இந்த படத்தினுடைய பின்னணி இசை தேவி ஸ்ரீ பிரசாத் வேற லெவலில் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாமே ரசிக்கிற மாதிரி அமைஞ்சிருந்தது. அதே போல் பிஜிஎம்லாம் பார்த்தீங்கன்னா பட்டையை கிளப்பிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த படம் புஷ்பாவை முந்திடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். வேற லெவலில் எடுத்திருக்காங்க. இந்த வருஷத்தினுடைய மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3.5. அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.